பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? சும்மா உட்காந்து போர் அடிக்குது. போர் அடிக்குதா? ஸ்நாக்ஸ் வீடியோ என்ன பண்ணலாமா? என்ன ஸ்நாக்ஸு? முறுக்கா? சரி, ஓகே. முறுக்கில் என்னென்ன போடலாம் முறுக்கு செய்யறதுக்கு? அரிசி வேர்க்கடலை. சரி, ஓகே. அரிசி வேர்க்கடலை போட்டு நீங்கள் முறுக்கு பண்ணலாமா? 1 கிலோ பச்சரிசி, 50 கிராம் காஞ்சி மிளகு, 50 கிராம் உளுத்தம் பருப்பு, 100 கிராம் வேர்க்கடலை, தேவையான அளவு உப்பு, உளுந்து, வேர்க்கடலை, காஞ்சி மிளகாய், அரிசி 3-4 போட்டு கலந்து அரைச்சிடணும். இது கலந்து அரைச்சது மாவு ஆயிடுச்சு. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிருக்கேன். லைட்டாக இல்லை, ஓரளவுக்கு இது சப்பாத்தி மாவு மாதிரி ஆடலாம் வேணாம், ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க. ஓகே, தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிங்க. ஓகே, இப்போது தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு சாஃப்டாக மாவாயிடுச்சு. கொஞ்ச நேரம் இதை ஸ்டேபிளாக விடுங்க. ஒரு 6 மணி நேரம், அரை மணி நேரம், சாரி 6 மணி நேரம் கிடையாது, அரை மணி நேரம் ஸ்டேபிளாக விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வழக்கம் போல் முறுக்கு பேசினது புழிஞ்சி இது உள்ள போடுங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான். 10 நிமிஷத்தில் எங்களுக்கு வேலையே முடிஞ்சு போச்சு. ஓகே, நாங்கள் இப்போ 2வது முறுக்கு சுடுறோம். ஏற்கனவே ஒன்று விட்டு போட்டோம். இப்போ 2வது முறுக்கு ஆயின்ட்டுருக்கு. மிக அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த முறுக்கு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிரவுண்ட்நட் முறுக்குன்றதுனால ஆக்சுவலி ஏற்கனவே வேர்க்கடலை டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும். அது கூட இதை ஆட் பண்ணி அரிசி மாவு கூட ஆட் பண்ணி அரிசி இதனால் இன்னும் அருமையாக இருக்கும். அரிசி மாவு முறுக்கு கூட உளுந்து இது வேர்க்கடலாம் போட்டு அரைக்கும்போது இன்னும் அருமையாக இருந்தது முறுக்கு சாப்பிட்றதுக்கு. பசங்களும் நிறைய விரும்பி சாப்பிட்டாங்க. லீவு நாளில் எங்கே போய் கடையில் வாங்கினுறது, இந்த மாதிரி செஞ்சால் தான் உண்டு. கடையில் கிடைச்சாலும் பசங்க வாங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் பயமாக இருக்குது. அதனால் நாங்களே எங்கள் வீட்டில் வேலைட்டி இல்லாதனால வச்சு செஞ்சுட்டுருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் வேலை, அதனால் இதை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துகிட்டு இதை வெந்ததை மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து வெளியே போட்டுடலான்னு பிளான் இருக்கும். ஓகே, இப்போது அடுத்த முறுக்கு பொறுமையாக விட்டுருக்கோம். என்ன நல்லா காஞ்சிட்டு போல இது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 2 முறுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. அதை எடுத்து முடிக்கலான்னு பிளானில் இருக்குது. இவங்க எடுத்து தரமாட்டாங்கப்பா. ஓகே, இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கலர் வந்துடுச்சு. முறுக்கு கலர் அருமையான கலரில் இது. ஓகே, இப்போ பாத்திரத்தில் போட்டாங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் வெயிட்டிங்கு. ஒரு 4 எடுத்து வைக்கிறாங்க. 4 எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா முறுக்கு அருமையாக இருக்குது. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேர்க்கடலை போட்ட முறுக்கு செஞ்சு சாப்பிட்டா மிக அருமையாக உள்ளது. அதனால் நானும் இதை செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணதுனால தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, பாய். இந்த முறுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கோதுமை மாவு வெள்ளம் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். இந்த சப்பாத்தி மாவை பிசைஞ்சு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வெள்ளை வச்சு தான் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை சப்பாத்தி மாவு மாதிரி உருவிட்டு அதை டயகனல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்காங்க எண்ணெயில். இது நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. வில்லேஜில் இது நிறைய பண்ணுவாங்க. டைம் பாஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேர். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வில்லேஜ் ஸ்டைலில் சொல்கிறேன்னு பார்த்தா இதோட பேர் கலகலா. செமையாக இருக்கிற பேர். ஓகே, நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் பாட்டிலாம் செஞ்சு நம்மளுக்கு பார்சல் பண்ணி அனுப்புவாங்க அவங்க வீட்டிலேருந்து வரும்போது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. கோதுமை மாவு வெல்லம் வேறு எதுவும் இதில் போட மாட்டோம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. இதை எடுத்து ஒரு 10-20 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும், காற்று போகாத மாதிரி, இல்லைனா இது நம்புகிறோம். இந்த வீடியோவில் பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேஜிக் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பசங்களை வச்சு வீடியோ எடுக்கிறது ரொம்ப 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 காமெடியாக இருக்குது. வேறு வழியில் இவங்களும் சும்மா தான், நம்மளும் சும்மா தான் இருக்கோம். ஓகே, பாய்.